Good morning, students. Today we are going to see about the digestive system, part 1. Introduction. The digestive system is the name given to alimentary canal, also called food pipe. Digestive system is the name given to alimentary canal, also called food pipe. Food contains variety of nutrients which help in body building and repair. Food contains variety of nutrients which help in body building and repair. ஸோ நம்ம பாடி க்ரோத் ஆகணும், நம்ம பாடியில் செல்ஸ் கரெக்டான ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நம்ம நியூட்ரியண்ட்டை கொடுக்கணும். அந்த நியூட்ரியண்ட் எது மூலமாக கிடைக்கும்? ஃபுட்டு மூலமாக கிடைக்கும். அப்போ அந்த ஃபுட்டை மேக்ரோ மாலிகுல்ஸாக மைக்ரோ மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நியூட்ரியண்ட்டை தேவையான டிஷ்யூஸ்க்கு அண்ட் செல்ஸ்க்கு அப்சார்ப்ஷன்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக நியூட்ரியண்ட் அப்சர்வ் ஆகுது. அப்போது அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும்போது பாடி பில்ட் ஆகும் அண்டு சம் கெமிக்கல் ப்ராசஸஸ் அக்கர் இன் தி ஆல் ஓவர் தி ஆர்கன்ஸ். அப்போது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூட்ரியண்ட் இஸ் rich in food. அப்போ food contains variety of nutrients which help in body building and repair. Food also provides energy to the body. Alimentary canal begins at the mouth, passes through the thorax, abdomen and pelvic. So alimentary canal which place begins at the mouth, passes through the thorax and abdomen and pelvic. It ends at the anus. So waste product removal through the anus. The waste material, that is fecal matter, is excreted through the anus. Food which we eat is not used as such to provide energy. ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும்தான் எனர்ஜி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஃபுட்டு கொடுக்குது. டைரெக்டாக ஃபுட்டு எனர்ஜியை கொடுக்கறது கிடையாது. ஃபுட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து சம் ஒரு மெட்டீரியல், ஒரு சப்ஸ்டன்ஸாக அது கன்வெர்ட் ஆகும் மட்டும்தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபுட் விச் வி ஈட் இஸ் நாட் யூஸ்ட் ஆஸ் சச் டு ப்ரொவைட் எனர்ஜி. The large molecules of food are broken down into smaller molecules. ஸோ நம்ம ஃபுட்டை enter into the mouth, some chemical enzymes or some secretions of saliva, example, another enzymes are mixed with food. The food broken down into larger molecules to smaller molecules. Okay, the large molecules of food are broken down into smaller molecules. These smaller molecules are used by the body cells to provide energy and for repair. ஸோ ஸ்மால் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆன அந்த நியூட்ரியண்ட் தான் ஸோ பாடி செல்ஸ்க்கு யூஸ் ஆகப்படுது. எதுக்கு? பாடி செல்லுக்கு தேவையான எனர்ஜியும் அண்டு அந்த செல்ஸ் சம் ரிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் ஆர் சிந்தசிஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபுட் சம் ஒரு ஸ்மாலர் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் அது செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ஜெக்ஷன். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டெப்ஸு அண்டு அந்த ஆர்கனோட லேயர்ஸ், என்னென்ன கவரிங் லேயர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனாக அது ஃபுட்டு நம்ம மவுத்தில் என்ட்ராகி உள்ளுக்குள்ளே போகுது. அப்போது மவுத்தில் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் மீன்ஸ் விழுங்குறோம், சாப்பாடு எடுத்துக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். இட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இன்டு தி மவுத், ஸ்டார்டிங் இட்ஸ் ஜேர்னி த்ரூ தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த வழியாக மட்டும்தான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஆரம்பமான ஒரு இடம் அப்படின்னா நம்ம மவுத்தில் ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்றத இன்ஜெக்ஷன் is the first step. This is a process of taking food into the mouth, starting its journey through the digestive system. So process of taking food into the mouth.
Next step, propulsion. Propulsion. The food moves forward in the alimentary canal. இப்போ மவுத்தில் இருக்க ஃபுட் முன்னோக்கி நகர்ந்து alimentary canalக்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்றது ப்ரப்பல்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் டைஜஷன். இப்போ மவுத்தில் என்ட்ரான ஃபுட்டு alimentary canalக்குள்ளே நுழைஞ்சி ப்ரப்பல்ஷன்ற ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு அந்த லார்ஜர் மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து ஸ்மாலர் மாலிகுல்ஸாக மாறி அது பாடி செல்லுக்கு போகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டைஜஷன். ஸோ டைஜஷன் இஸ் தி பிரேக் டவுன் ஆஃப் லார்ஜ் மாலிகுல்ஸ் இன்டு ஸ்மாலர் மாலிகுல்ஸ் ஸோ தட் தே என்டர் இன் தி பாடி செல்ஸ் இஸ் நோன் ஆஸ் டைஜஷன். The digestion takes place by two ways. Number one, mechanical breakdown. It is done by person himself by mastication. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது மவுத்தில் என்ட்ரான ஃபுட்டை வந்து நம்ம டீத் மூலமாக, கம்ஸ் மூலமாக, டங்க்கு இதெல்லாத்தோட ஹெல்ப்பால் அந்த ஃபுட்டை வந்து சீவிங் பண்ணுவோம். அதாவது கடித்து மென்று சுவைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, சுவையறிந்து. அதுதான் மெக்கானிக்கல் பிரேக் டவுன். நம்மளால் அது செய்யப்படுது. நம்ம டீத்தால் நம்ம அந்த ஃபுட்டை வந்து சின்ன சின்னதாக உடச்சி அதை சுவைச்சு சாப்பிட்றோன்னு அர்த்தம். அதான் மெக்கானிக்கல் பிரேக் டவுன். இட் இஸ் டன் பை பர்சன் ஹிம்செல்ஃப் பை மாஸ்டிகேஷன், அதர்வைஸ் சீவிங். Chemical digestion. In this, food is mixed with the saliva and the enzymes present in it. So, food mixed with saliva and the some presence of enzymes are mixed with the food. The large molecules break down into smaller molecules மாறும். அப்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் சம் ஆஃப் தி டிஷ்யூஸ்க்கு, செல்ஸ்க்கு. அப்போ அவங்க ரிப்பேர்ன்ற ஃபங்க்ஷனும் பில்டிங்ன்ற ஃபங்க்ஷனும் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் டைஜஷன். நம்பர் 2 கெமிக்கல் டைஜஷன். மெக்கானிக்கல்னால் பை ஹிம்செல்ஃப், மாஸ்டிகேஷன்ற ப்ராசஸ் தான் மெக்கானிக்கல். கெமிக்கல்னு சொல்லும்போது சம் சலைவா ஆர் என்சைம்ஸ் மிக்ஸ்ட் வித் ஃபுட், சம் ரியாக்ஷன்ஸ் occur in this process called chemical digestion. Also, the other secretions produced by the accessory organs of the digestive gland. Digestive gland accessory organs. Some example, pancreas, liver, gallbladder. இந்த மாதிரி ஒரு சில ஆர்கன்ஸ்லாம் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக சம் செக்ரீஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். ஆல்சோ தி அதர் செக்ரீஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி அசசரி ஆர்கன்ஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் gland. Also, in this way, larger molecules break down into smaller molecules. So, accessory organs secrete பண்ணக்கூடிய அந்த secretions some ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும்போது larger molecule smaller molecules-ஆக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றாங்க இந்த வேயில். நெக்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்ஜெக்ஷன், செகண்ட் ஒன் ப்ரப்பல்ஷன், தேர்ட் ஒன் டைஜஷன், ஃபோர்த் ஒன் அப்சார்ப்ஷன். இப்போது அந்த ஃபுட்டு வந்து ஸ்மாலர் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆன பிறகு சம் பிளேசஸ் ஆஃப் ஆர்கன்ஸில் அது வந்து அப்சர்வ் நடக்கணும். இட் இஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ் த்ரூ தி gastrointestinal mucosa and to the internal environment. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மியூக்கோசா அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தான் நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஒரு சிஸ்டமாக பார்க்கலாம். ஓகேவா? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன். கேஸ்ட்ரோ மீன்ஸ் ஸ்டமக், இன்டெஸ்டைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தான் இன்வால்வ் ஆகி அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியண்ட்டாக மாற்றுதுன்னு அர்த்தம். இட் இஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ் த்ரூ தி ஜிஐ மியூக்கோசா. ஸோ எங்கே ரீச் ஆகுது? ஜிஐ மியூக்கோசாவுக்கு. அதன் வழியாக இன்டர்னல் என்விரான்மெண்ட் மீன்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுதான் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் எலிமினேஷன். இட் இஸ் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் தி ரெசிடியூஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் ப்ராசஸ், otherwise called feces. Feces means stool or motion, அதுதான் சொல்லுவாங்க. From the rectum through the anus called defecation. ஸோ defecationன்ற ப்ராசஸ்ன்றது பாசிங் ஆஃப் மோஷன் ஆர் பாசிங் ஆஃப் ஸ்டூல் இஸ் கால்டு defecation. அப்போ எங்கேருந்து பாஸ் ஆகுது? சம் டைஜஸ்டிவ் ஃபுட்டில் வந்து எதெல்லாம் தேவையில்லாத, அதாவது சக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுற எல்லா நியூட்ரியண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நியூட்ரியண்ட் இல்லாமல் ஒரு சம் வேஸ்ட் ப்ராடக்டாக அந்த
ஒரு ரெசிடியூஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதோட ஒர்க் வந்து ரெக்டம் செய்யுது. எது மூலமானா ஆனஸ் மூலமாக வெளியே அனுப்புதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் ரெக்டமில் அது கலெக்ட் ஆகுது அந்த ரெசிடியூஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ப்ராசஸ். டைஜஸ்டிவ் ப்ராசஸில் எதெல்லாம் வந்து ரெசிடியூஸாக தங்குதோ அது பேர் தான் ஃபீசஸ்னு அர்த்தம். ஃபீசஸ் மீன்ஸ் மோஷன் அர்த்தம். இந்த ரெக்டத்தில் தங்குது. அந்த ரெக்டத்துலேருந்து வெளியே தள்ளி விடுது. ஆனஸ் வழியாக வெளியே பாஸ் ஆகிடுது. எஸ்க்ரீட் ஆகிடுது. அதான் எலிமினேஷன். எஸ்க்ரீஷன் எலிமினேஷன் இதெல்லாம் ஒரே மீனிங் தான். இட் இஸ் த எஸ்க்ரீஷன் ஆஃப் த ரெசிடியூஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஃப்ரம் தி ரெக்டம் த்ரூ தி ஆனஸ் கால்டு டிஃபிகேஷன். இப்போ டிஃபிகேஷன் என்ன பார்த்தோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்த்தோம், இன்ஜெக்ஷன். செகண்ட் ஒன் ப்ரப்பல்ஷன். தேர்ட் ஒன் டைஜஷன். ஃபோர்த் ஒன் அப்சார்ப்ஷன். ஃபிஃப்த் ஒன் எலிமினேஷன். ஸோ டைஜஸ்டிவ் ப்ராசஸில் இந்த 5 ப்ராசஸையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஆர்டராக படிக்க தெரியணும், எழுதவும் தெரியணும். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கும் அப்படின்னு இந்த பிக்சரை பாருங்கள். மவுத் அண்ட் மவுத் கேவிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ். நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ். ஸோ ஃபேரிங்ஸ் வழியாக ஈசோஃபேகஸ் என்ற உணவு குழாயில் அந்த நம்ம மென்று மேஸ்டிகேஷன் பண்ண அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் நடந்த ஃபுட்டை வந்து ஈசோஃபேகஸ் வழியாக தள்ளுறோம். அந்த ஃபுட்டு மெக்கானிக்கல் விழுங்குறப்படுற அந்த ஃபுட்டுக்கு பேர் போலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈசோஃபேகஸ் வழியாக வந்த பிறகு எங்கே ரீச் ஆகும், ஸ்டமக்கில். ஸ்டமக்குக்கு அடுத்து தான் ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும், அதுக்கப்புறம் ரெக்டத்துக்கு போயிட்டு ஆனஸ் வழியாக வெளியே வந்துடும். ஸோ அசசரி ஆர்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிவர், கால் பிளாடர் அண்டு பேன்க்ரியாஸ். ஓகேவா? ஸோ கலர் வந்து வேரியேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாரு. லிவர் எங்கே இருக்குது, கால் பிளாடர் க்ரீன் கலரில் இருக்குது பாரு, எல்லோ கலரில் இருக்குது பேன்க்ரியாஸ். ஸோ 3 ஆர் accessory organs of digestive gland. Okay, organs of the digestive system. So alimentary tract, it is a long hollow tube. Food passes through this tube. alimentary canal first long hollow tube அப்படின்றது நம்ம மவுத்லேருந்து யூசோஃபேகஸ் வரைக்கும் இருக்கிற அந்த டியூபை தான் hollow tube. Food passes through this tube. இந்த டியூப் வழியாக தான் ஃபுட் பாசஸ் ஆகும்னு அர்த்தம். This tube starts from the mouth and ends in the anus. ஸோ alimentary canal அப்படின்னாவே not only esophagus, from the mouthலேருந்து ஆரம்பித்து டு தி எண்ட் ஆஃப் ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் ஒரே ஒரு லாங் டியூப் தான். அந்த டியூப்குள்ளே சம் ஆர்கன்ஸ் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பார்ட்ஸ்க்கு பேர் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்ப்போம். இட் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நம்பர் 1 மவுத், பேரிங்ஸ், ஈசோஃபேகஸ். மவுத் பிக்சரில் பார்த்தீங்களா, மவுத், பேரிங்ஸ் அண்ட் ஈசோஃபேகஸ். நெக்ஸ்ட் ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் anal canal. ஆல்ரெடி ஐ டோல்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சீரீஸ், அதாவது சம் ஆர்டர்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக லைன்னாக எதையும் மாற்றாமல் எழுதணும். எதற்கடுத்து எதற்கு அப்படின்றது. மவுத்து, பேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் anal canal. ஒரு சிலர் நீங்கள் படம் வரையும்போது ஸ்டமக்குக்கு அடுத்து தான் லார்ஜ் இன்டெஸ்டைனை வரைவீங்க. அப்படி வரையக்கூடாது. ஸ்டமக்கோட அட்டாச்மெண்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், அதனோட எண்டு பார்த்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கவனத்தில் வச்சுக்கிட்டு பிக்சரை வரையணும். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சது மாதிரியே தான் இருக்கும். கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வெரைட்டியாக காமிக்கணுன்றக்காக அனதர் பிக்சரையும் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஓரல் கேவிட்டியை பாருங்கள், அங்கே உள்ளா டங்கு இது 2 இருக்குது பாரு. பேரிங்ஸ் பாருங்கள். ஓகே, சலைவரி கிளாண்ட்ஸில் 3 கிளாண்ட்ஸ் இருக்குது. பெரோட்டிட் கிளாண்ட், சப்லிங்குவல் கிளாண்ட் அண்ட் சப்மேண்டிபுலார் கிளாண்டு. அதுக்கடுத்து ஈசோஃபேகஸ். அதுக்கடுத்து டைரெக்டாக நீங்கள் ஸ்டமக்குக்கு வாங்க. ஸ்டமக்கில் இருந்து அதே கலரில் இருக்கிற ஸ்மால் இன்டெஸ்டைன் போங்க. ஸ்மால் இன்டெஸ்டைனும் பார்ட்ஸ் இருக்குது. டியோடினம், ஜெஜுனம், இலியம். ஃபஸ்ட் பார்ட்டு டியோடினம். அந்த டியோடினம் தான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது எண்டு பார்ட் ஆஃப் ஸ்டமக்னு அர்த்தம். ஸோ டியோடினம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் வரையும் போது ஈஸியாக இருக்கும். அந்த டியோடினத்தோட கலருக்கு மூலமாகவே நீங்கள் ஜெஜுனம் பார்க்கலாம், அதுக்கடுத்து இலியம் பார்க்கலாம். இலியம்ன்றது எண்டு பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இலியத்தோட லாஸ்ட் எண்டு பார்ட்டு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகுது பாருங்கள். லார்ஜ் இன்டெஸ்டைன் அதை அதர்வைஸ் கால்டு கோலன்னு சொல்லுவாங்க.
இதை வந்து அசெண்டிங் கோலன்னா அதே க்ரீன் கலர் மேலே ஏறுறது அசெண்டிங் கோலன். இப்படி ஹரிசாண்டலாக நீங்கள் பார்க்கணுன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் கோலன். திரும்பவும் கீழே க்ரீன் கலரில் இந்த லெஃப்ட் சைடில் இறங்குற இடம் வந்து டிசெண்டிங் கோலன். டிசெண்டிங் கோலன் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெக்டம்ன்ற ஒரு சாக் இருக்குது பார், அந்த இடத்துல தான் இந்த ஃபுட் ரெசிடியூஸ் வந்து இருக்கும், டைஜஸ்டர் ஃபுட்டோட ரெசிடியூஸ். ஸோ அந்த இடத்துல இருந்து த்ரூ ஆனஸ் மூலமாக எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? இன்ஜெக்ஷன், ப்ரப்பல்ஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், எலிமினேஷன். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் இந்த பிக்சரை நீங்கள் வரைஞ்சி இந்த ஆர்கன்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே. இதில் சீக்கம் அப்படின்ற பார்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டு, அதுக்கடுத்து அசெண்டிங் கோலன், அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் கோலன், அப்புறம் டிசெண்டிங் கோலன், அப்புறம் ரெக்டம், அப்புறம் ஆனஸ். ஜஸ்ட்டு ஒரு அப்பெண்டிக்ஸ்ன்ற ஒரு பார்ட்டு குடல்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சீக்கத்துக்கு கீழே இருக்குது பாரு. அது வந்து நாட் இன்வால்வ்டு இன் டைஜஷன் பட் திஸ் ஆர்கன் present in all human beings. Okay. ஸோ பிக்சரை நல்லா பார்த்து இது பிரகாரமே நீங்கள் படம் வரைய பழகுங்க. லிவர் எங்கே இருக்குது, கால் பிளாடர் எங்கே இருக்குது, பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். கலர் வெரைட்டியாக கொடுத்துருக்கிறதால உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபுட்டு எங்கே என்ட்ராகுது, மவுத்தில் என்ட்ராகுது. மவுத்துலேருந்து பேரிங்ஸ் வழியாக வந்து அதுக்கப்புறம் யூசோஃபேகஸ் வருது, அதுக்கப்புறம் ஸ்டமக்குக்கு வருது. ஸ்டமக்கில் இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அதனோட செக்ரீஷனை வச்சு அந்த ஃபுட்டை வந்து இன்னும் கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிறகு லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷனும் நிறைய நடக்கும், டைஜஷனும் நிறைய நடக்கும். அதுக்கடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஸோ லெஸ் அப்சார்ப்ஷன் நடக்கும், எலிமினேஷன் நடந்துகிட்ருக்கும். ஓகே. அப்போ ரெக்டத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி ஆனஸ் வழியாக அது வந்து எஸ்க்ரீட் பண்ணிடும். இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். Accessory organs. These are the second group of organs. They pour their secretions in the alimentary canal. In the mouth to from rectum வரைக்கும், from mouth to rectum இது வரைக்கும் இருக்கக்கூடிய alimentary canalல some accessory organs வந்து some secretions வந்து alimentary canalக்கு pour பண்ணுது, கொட்டுது. அது மூலமாக some nutrient வந்து absorption நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். These also help in the digestion of food. These are glands in the accessory organs. Accessory organsல some glands வந்து present ஆகிருக்கும்னு அர்த்தம். These glands secrete the special secretions. These secretions pass through the duct and enter into the alimentary tract. So இந்த secretions-ஐ வந்து secrete பண்ணும் some glands, some accessory organsல ஒரு சில glands வந்து சம் செக்ரேஷன்ஸை செக்ரேட் பண்ணி அந்த செக்ரேஷன்ஸை வந்து ஒரு டக்ட் மூலமாக அலிமெண்ட்ரி ட்ராக்டுக்கு என்ட்ரு பண்ணி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். தி அசசரி ஆர்கன்ஸ் இன்க்ளூட் டீத், டங்க், 3 pairs of salivary glands. அசசரி ஆர்கன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேஸ்டிகேஷன் எங்கே பண்ணுது, மெக்கானிக்கல் டைஜஷன் டீத்தில். நெக்ஸ்ட்டு டங்க் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டீத்து, டங்க்கு. 3 pairs of salivary glands, parotid gland, sublingual gland and submandibular glands. Next liver and biliary duct, gallbladder, pancreas. So the 6 organs, accessory organs in help in the digestive system or alimentary canal. Basic structure of the alimentary canal. இப்போ நம்ம பார்க்க போகிறது alimentary canalோட basic structure-ஐ பார்க்க போகிறோம். The wall of the alimentary tract is continuous from esophagus to the anus. ஸோ வால் அப்படின்றது ஒரு இன்னர் வால், அவுட்டர் வால் அந்த மாதிரி இருக்கும். இன்னர் வால் ஆஃப் தி alimentary tract வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கும் ஃப்ரம் esophagus to anus. The tissues are arranged in different layers. Okay, the tissues are arranged in different layers. It consists of 4 layers. These are mucosa, submucosa, muscularis, serosa or adventitia. மியூக்கோசா இன்னர் லேயர், அதாவது இன்னர் மோஸ்ட் லேயர் மியூக்கோசா. நெக்ஸ்ட் சப் மியூக்கோசா, அதுக்கடுத்து மஸ்குலாரிஸ் ஆர் மசில் லேயர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது அவுட்டர் லேயராக இருக்கக்கூடியது சிரோசா ஆர் அட்வென்டிஷியா. ஓகே, இந்த 4 லேயர்ஸை நீங்கள் ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக எழுதி ஆகணும்.
இதனோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த லேயர் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இன்னர் மோஸ்ட்லேருந்து அவுட்டர் வரைக்கும் ஆர்டராக அதை கரெக்டாக ஆர்டர் மாறாமல் சொல்லணும். மியூக்கோசா, சப் மியூக்கோசா, மஸ்குலாரிஸ், சிரோசா ஆர் அட்வென்டிஷியா. ஸோ மியூக்கோசா, it is the innermost layer of the alimentary tract. இந்த மியூக்கோசா consists of 3 layers. இந்த மியூக்கோசாலையும் 3 layers இருக்குது. மியூக்கோசான்றது இன்னர்மோஸ்ட் லேயர், இதுலேயுமே 3 layers இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். Mucous membrane or epithelium. Number 1, mucous membrane or epithelium. This layer is the innermost lining of the alimentary tract. It is direct contact with food. So direct contact with food. This layer is lined with columnar epithelium. This layer epithelium layer columnar epithelium ஆனது. It serves 3 function: protection, secretion and absorption. ஓகே, இது இன்னர்மோஸ்ட் லேயர், அதாவது வால் ஆஃப் alimentary ட்ராக்டில் இன்னர்மோஸ்ட் லேயராக இருக்கிறது மியூக்கோசா. அந்த மியூக்கோசாவில் 3 லேயர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து மியூக்கோஸ் மெம்பரைன். அந்த மியூக்கோஸ் மெம்பரைன் தான் 3 ஃபங்க்ஷன்ஸை அங்கே சர்வ் பண்ணுது. நம்பர் 1 ப்ரொடெக்ஷன், நம்பர் 2 செக்ரிஷன், நம்பர் 3 அப்சார்ப்ஷன். மியூக்கோஸ் லேயர்லேயே இந்த மியூக்கோசான்ற இடத்துல செகண்ட் லேயராக இருக்கிறது லேமினா ப்ரோப்ரீரா. It is the underlying layer of the areolar connective tissue. It supports the blood vessels. It nourishes the inner epithelial layer. It consists of lymphoid tissue. It has protective function. லேமினா பர்பியூரா அப்படின்றது காலம்னார் எபித்தீலியத்தில் ஆனது. ஓகேவா? ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூவோட அண்டர்லையிங் லேயர் தான் இந்த லேமினா பர்பியூரா. இட் சப்போர்ட்ஸ் தி blood vessels. இட் நரிஷஸ் தி இன்னர் எபித்தீலியல் லேயர். இன்னர் எபித்தீலியல் லேயருக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் லிம்பாய்ட் டிஷ்யூ. லிம்பாய்ட் டிஷ்யூ ஹேஸ் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே. நம்பர் 3 மஸ்குலாரிஸ் மியூக்கோசா. இந்த மியூக்கோசான தேர்ட் லேயர் மஸ்குலாரிஸ் மியூக்கோசா. இட் இஸ் தின் லேயர் ஆஃப் ஸ்மூத் மசில். இட் ப்ரொவைட்ஸ் இன்வல்யூஷன் ஆஃப் தி மியூக்கோஸ் லேயர். எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் அண்ட் வில்லு. ஓகே. ஸோ மியூக்கோசா அப்படின்றதுல தேர்ட் லேயராக இருக்கக்கூடியது தான் ஒரு தின் லேயராக இருக்குது மஸ்குலாரிஸ் மியூக்கோசா. இட் ப்ரொவைட்ஸ் இன்வல்யூஷன் ஆஃப் தி மியூக்கோஸ் லேயர். மியூக்கோசா லேயரோட ஒரு இன்வல்யூஷன் அதுக்குள்ளேயே உள்ளே மடங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடியது. இட் ப்ரொவைட்ஸ் இன்வல்யூஷன் ஆஃப் தி மியூக்கோசா லேயர். எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அண்ட் வில்லை. ஸோ செகண்ட் ஒன்னாக பார்த்தது நம்ம சப்மியூக்கோசா. The submucosal layer consists of areolar connective tissue. It is a highly vascular layer. It contains the blood vessels and nerves. These vessels and nerves supply control the digestive tract. These vessels and nerves supply control the digestive tract. இந்த சப்மியூக்கோசான்ற ஒரு லேயரில் இருக்கக்கூடிய blood vessels nerve supply digestive tract-ஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை செய்துன்னு அர்த்தம். தி சப்மியூக்கோசா கண்டைன்ஸ் a portion of the submucosal plexuses of Meissner. Submucosa contains a portion of the submucosal plexus na nerve supply என்றது அர்த்தம். plexus of Meissner. It is the part of autonomic nerve. Okay, it is the part of autonomic nerve to the smooth muscle cells or muscularis mucosa and blood vessels. ஸோ ஆட்டோனாமிக் நர்வ் சப்ளை பண்ணக்கூடியதான் இந்த ஃப்ளக்ஸஸ் இருக்கிறது அர்த்தம். மெய்ஸ்னர் அப்படின்றது. தீஸ் ஃப்ளக்ஸஸஸ் ரெகுலேட் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் மியூக்கோசா. மியூக்கோஸோட மூமெண்ட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் சப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃப்ளக்ஸஸ் தான் மெய்ஸ்னர் plexuses. ஓகேவா? autonomic nerve supply. It also helps in the vasoconstriction. The plexuses contain both sympathetic as well as parasympathetic nerve supply. இந்த plexuses autonomic nervous systemத்தில் இருக்கக்கூடிய இந்த மெய்ஸ்னர் plexuses தான் digestive tract-க்கு ஒரு nerve supply-வோ blood supply-வோ பண்ணக்கூடியதாக இருக்குது. இது ஹெல்ப்ஸ் இன் தி வாசோகன்ஸ்ட்ரிக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் நர்வ் சப்ளை சிம்பத்தட்டிக்காக இருக்கலாம் அல்லது பேராசிம்பத்தட்டிக்காக இருக்கலாம். இந்த 2 நர்வ் சப்ளையுமே இந்த ஃப்ளக்ஸஸ் ஆஃப் நர்வ் தான், அதாவது மெய்ஸ்னர் நர்வ்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். நம்பர் 3 தேர்ட் லேயர், அதாவது இன்வர்ட் டு அவுட்வேர்டாக பார்க்கும்போது தேர்ட் லேயராக இருக்கக்கூடியது தான் இந்த மசில் லேயர்.
muscularis. Okay, muscle layer consists of two layers of smooth muscle. The outer layer consists of longitudinal muscle. இதுலேயுமே டூ லேயர்ஸ் இருக்குது. மசில் லேயருன்றது தேர்ட் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு மியூக்கஸ் மெம்பரைனில் ஒரு சீரீஸ் ஆஃப் லேயர் அப்படின்றா தேர்ட் லேயர். இன்வர்ட் டு அவுட்வர்டாக பார்க்கும்போது தேர்ட் லேயர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் இதுலேயுமே டூ லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் லாங்கிடியூடினல் மசில், இன்னர் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் மசில்ஸ். தீஸ் மசில்ஸ் ஆர் இன்வாலண்டரி. லாங்கிடியூடினல் மசில் அது சர்க்குலர் மசில் ரெண்டுமே இருக்குது. அவுட்டர் லேயர் லாங்கிடியூடினல், இன்னர் லேயர் சர்க்குலர் மசில்ஸ். தீஸ் மசில்ஸ் ஆர் இன்வாலண்டரி. The contraction of these muscles helps in the breakdown of food. It mixes the food with the digestive juice and propels the food along the tract. So, the contraction of these muscles helps in the breakdown of food. Food large molecules small molecular கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த பிரேக் டவுன்ற ஒரு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது மசில்ஸ், அதாவது சர்க்குலர் மசில் அண்டு லாங்கிடியூடினல் மசில். இந்த தேர்ட் லேயரில் இருக்கக்கூடிய இந்த டூ மசில்ஸ் ஹெல்ப்ஸ் இன் தி பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். இட் மிக்சஸ் தி ஃபுட் வித் டைஜஸ்டிவ் ஜூஸ். எப்படின்னா இந்த மசில்ஸ் வந்து சம் கண்ட்ராக்ஷனை நடத்துது. அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபுட்டோட சம் டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து மிக்ஸ் ஆகுது. அப்போ ப்ரிஃபல் தி ஃபுட் அலாங் தி ட்ராக்ட். அந்த ட்ராக்ட் முழுக்கவே அந்த அந்த டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு பார்ட்லேயும் அது மூவ் ஆகும்போது சம் டைஜஷன் நடந்து அந்த மாலிகுல்ஸ் ஸ்மாலர் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். இட் கண்டைன்ஸ் தி மேஜர் நர்வ் சப்ளை த மிசென்டரிக் ஃப்ளக்ஸஸ் MYSEN. ஓகே, SENTERIC, mesenteric flexus. This flexus controls the contraction of muscularis. இந்த mesenteric flexus தான் இந்த தேர்ட் லேயர் ஆஃப் மசில்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மஸ்குலாரிஸை கண்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நர்வ் சப்ளை mesenteric flexus. These contractions helps in mixing of the food. These contractions helps in the mixing of the food. This type of contraction of the muscles is known as peristalsis. Peristalsis na abdomenல some movement இருக்கும். Movement means some juice ஓட கலந்து some muscle ஓட contractionனால அந்த contractionனால மூவ் ஆகிட்டே இருக்கும். மெஷின் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த மூவ் ஆகிற அந்த மூமெண்ட்டு, அந்த கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸுக்கு பேர் தான் பெரிஸ்டாலிஸ். அப்போது இந்த மஸ்குலாரிஸ் அப்படின்ற லேயரில் டூ லேயர் இருக்குது. டூ லேயரில் மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் தான் கண்ட்ராக்ஷன் பண்ணி அந்த சம் டைஜஸ்டிவ் ஜூஸால் மிக்ஸ் ஆகப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் பெரிஸ்டாலிசிஸ். ஓகே, பெரிஸ்டாலிசிஸ் 1 மார்க்கில் வரும். The onward movement of the food is controlled by the sphincter. Sphincter muscle-ஆல் கண்ட்ரோல் ஆகப்படுறது onward movement. They also act as a walls preventing backflow of food in the tract. ஸோ இந்த sphincter muscles தான் மூமெண்ட் onward மூமெண்ட்டாகவே அதை வச்சுக்கிது. அப்போ அதில் இருக்கக்கூடிய they also act as a walls. வால்வு இருக்கிறதால என்ன பண்ணுது, ஃபுட்டு அந்த ட்ராக்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு திரும்ப பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கப்படுதுன்னு அர்த்தம். ப்ரிவென்டிங் பேக் ஃப்ளோ ஆஃப் ஃபுட் இன் தி ட்ராக்ட். ஸோ எதனோட ஹெல்ப்பு, இந்த ஸ்பிங்டரில் ஸ்பிங்டர் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ வால்ஸ். ஸோ ப்ரிவென்டிங் பேக் ஃப்ளோ ஆஃப் ஃபுட் இன் தி ட்ராக்ட். Fourth layer, adventitia. It is the superficial layer. Superficial layer means outer layer னு அர்த்தம். It consists of loose fibrous tissue. The serous membrane covers the abdominal organs called peritoneum. ஓகே, அட்வென்டிஷியான்றது அவுட்டர் லேயர். அப்போ அந்த அவுட்டர் லேயர் வந்து ஒரு சீரஸ் மெம்பரைனால் கவர் ஆகப்பட்ட ஒரு அப்டாமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே அவுட்டர் லேயர் எது கவர் பண்ணுதோ அந்த மெம்ப்ரைன் வந்து சீரஸ் மெம்ப்ரைனாக இருக்கும். அதுக்கு பேர் பெரிட்டோனியம். இப்போ நீங்கள் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியன் பார்த்தீங்க, அதே லங்கில் சீரஸ் மெம்ப்ரைனாக பார்த்தீங்க, ப்ளூரான்னு பார்த்தீங்க. ஓகேவா, அந்த மாதிரி இந்த அப்டாமினல் ஆர்கன்ஸை கவர் பண்ணக்கூடிய சீரஸ் மெம்ப்ரைனுக்கு பேர் பெரிட்டோனியம். பெரிட்டோனியம்ன்றது 1 மார்க் கொஸ்டின். பெரிட்டோனியம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். It is the covering of the abdominal organs. It is the largest membrane. This layer is divided into 2 parts.
It forms a sac is called peritoneal cavity. The cavity is filled with a serous fluid called peritoneal fluid. Outer layer is parietal peritoneum. Inner layer is visceral peritoneum. It lines the wall of the abdominopelvic cavity. Inner layer is visceral peritoneum. Covers the sum of the organs in the cavity. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். The extension of the peritoneum is called the mesentery. It is an outward fold of the serous coat of the small intestine. So, outward fold of the serous coat of the small intestine. Small intestine some layers இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. alimentary tractல இந்த 4 லேயருமே இருக்கும். mucosa, submucosa, muscularis, adventitia. serous or adventitia அப்படி 4 லேயர் பார்த்தோம். இப்போ நம்ம பெரிட்டோனியன்றது அந்த அவுட்டர் லேயர் சீரஸ் மெம்பரைனை தான் நம்ம வந்து பெரிட்டோனியம் சொன்னோம். இந்த பெரிட்டோனியம்ன்றது ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடியதுக்கு பேர் மெசன்டரி. இது இட் இஸ் அண்ட் outward fold of the serous coat of the small intestine. Coat means membrane. Okay. The mesentery binds the small intestine to the wall. So mesentery binds the அந்த outer layer of membrane இருக்கு இல்லையா, அது ஃபோல்டால் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் ஆன பார்ட் பைண்ட்ஸ் வித் இணையுது எதோட, ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால். ஓகேவா. தி அவுட்டர் இம்பார்ட்டன்ட் ஃபோல்ட்ஸ் ஆஃப் தி பெரிட்டோனியம் ஆர் தி ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட், லெசர் ஒமெண்டம் அண்ட் கிரேட்டர் ஒமெண்டம். சம் ஃபோல்ட்ஸ் வந்து பெரிட்டோனியத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் அந்த ஃபோல்டுக்கு நேம்லாம் இருக்குது பாரு. ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட், lesser momentum and greater momentum. Some folds there in the mesentery or peritoneum. Okay. The falciform ligament attaches the liver to the anterior abdominal wall and diaphragm. இந்த falciform ligament எங்கெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும், liver to the liverலேருந்து anterior abdominal and diaphragm. இந்த இடத்துல falciform ligament அட்டாச் ஆகிருக்கும். Lesser momentum arises as two folds in the serosa of the stomach and duodenum. ஸ்டமக்லேயும் டியோடினம், ஸ்டமக்ன்றது ஒரு பார்ட்டு, டியோடினன்றது ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட் பார்ட். ஸ்டொமக்கோட எண்டு பார்ட்டில் இருக்க ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அப்போது அந்த இடத்துல லெசர் ஒமெண்டம் அப்படின்றது. லெசர் ஒமெண்டம் அரைசஸ் அஸ் டூ ஃபோல்ட்ஸ் இன் தி சிரோசா ஆஃப் தி stomach and duodenum. Greater momentum is the largest peritoneal fold that drops over the transverse colon and coils of the small intestine. So, small intestine oda coils liyum next and the transverse colon, அதாவது சீக்கம், ascending colon, அதுக்கு அடுத்து transverse colon அந்த ஹரிசாண்டலாக ஒரு பார்ட் காமிச்சில்லையா, நடுவில் படுக்கை கோடு மாதிரி வருது, அந்த க்ரீன் பார்ட் வந்து transverse colon. அந்த காலனில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒமெண்டம் கிரேட்டர் ஒமெண்டம். ஓகே. The greater momentum consists of adipose tissue. It looks like a fatty apron trapped over the viscera. இன்னர் லேயராக இருக்கக்கூடியது visceral membrane சொன்னால், அந்த visceral membrane ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு fatty apron like looks like a fatty apron trapped over the viscera. It's the greater momentum consists of adipose tissue. நீங்கள் அடிப்போஸ் டிஷ்யூன்னு வந்தாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபேட்டின்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ எங்கெல்லாம் அடிப்போஸ் டிஷ்யூலோ அங்கெல்லாம் ஃபேட்டு அப்சர்வ் ஆகி அக்குமுலேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பெரிட்டோனியல் கேவிட்டி, தி அப்டாமினல் ஆர்கன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் பெல்விக் ஆர்கன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டியோடினம், ஜெஜுனம், இலியம் இதெல்லாம் எந்த இடத்துல மடிஞ்சிருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் காலம் எங்கே இருக்குது, டயஃப்ரம், லிவர், லெசர் ஒமெண்டம், ஓகே, மிசோகொலான், மெசன்டரி, கிரேட்டர் ஒமெண்டம் எல்லாம் பாருங்கள். ரெக்டம், ஃபியூபஸ் சிம்பசிஸ் எந்த இடத்துல இருக்குது, சிக்மாய்ட் காலன் எங்கே இருக்குது, யூட்ரஸ் எங்கே இருக்கும். ஓகே. இந்த பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிட்டோனியல் கேவிட்டிலையும் ஒரு பெல்விக் கேவிட்டிலையும் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேவிட்டிஸ் ஆஃப் பாடி ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, பாடி கேவிட்டிஸ். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலும் இது புரியும். இதை தான் பெரிட்டோனியல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. பெரிட்டோனியல் கேவிட்டியில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, எப்படி மடிஞ்சிருக்கு, ஒரே கெனால், ஒரே ஹாலோ டியூபாக எப்படி இருக்குது அலிமெண்ட்ரி கனால் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இன்னைக்கு கிளாஸு போதும்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் திரும்ப கேளுங்க. திரும்பவும் நான் இதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸ் போட்டால் வீடியோ நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகே. அதனால் உங்களுக்கு புரியும். இதையே நீங்கள் திரும்ப படிங்க, நோட்ஸ் எழுதுங்க. ஓகே.
செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் நிறைய பார்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இது ஈஸியாக படிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நம்ம சாப்பிட்டா தான் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ அந்த சாப்பாடு என்ன மாதிரி ஒரு என்சைம்ஸால் ஹெல்ப்போட டைஜஸ்டிவ் ஜூஸோட ஹெல்ப்பால் அது வந்து ஸ்மாலர் மாலிகுல்ஸாக மாறி அது எப்படி நியூட்ரியண்ட்டை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு படிக்க போகிற ஒரு சப்ஜெக்ட். அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனமாக படிங்க. ஓகே, ஸ்டடி வெல், தேங்க்யூ.